எல்லோரும் சொல்லுகிறார்கள் கடின உழைப்பு வெற்றியை வசமாக்கும் என்று. ஆனால் சிலர் கூறுகிறார்கள் நிறைய பேர் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் ஒன்றும் பயனில்லையே, கடின உழைப்பாளிகள் உயர்ந்ததாக தரவுகள் இல்லையே, குறைந்த முயற்சிகள் அளவான வேலை மூலம் பலர் முன்னேறுவதை பார்த்து நாம் வியக்கிறோம். அதாவது இதைத்தான் ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், மீனிங்ஃபுல் ஒர்க் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த தரவுகளை எல்லாம் நாம் எடுத்து அலசி பார்க்கும் பொழுது அதில் கண்ணை மூடிக்கொண்டு கடினமான வேலை செய்பவர்கள் எதற்கும் பிரயோஜனப்படுவதில்லை. கண்ணை திறந்து கொண்டு புதியவைகளை கண்டு அதை சேர்த்து சிறப்பாக செய்பவர்கள் வெற்றிக்கு வழிகோலுகிறார்கள், வெற்றியை காண்கிறார்கள். பணியில் வளர்ச்சிக்கு என்ன வழிகள் என்பதுதான் கேள்வி. அதாவது கடின உழைப்பு, பணியில் உயர்வு. நிறுவனங்கள் முயற்சிகளுக்கு பரிசளிப்பது இல்லை, ஆனால் அவைகளை பற்றி புலன்காட்சி உயர்வுக்கு வழி செய்கிறது. எப்படி? பணி முன்னேற்றம், கடின உழைப்பு. இதில் மற்றவர் பார்வையில் தென்பட வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்து கொண்டிருந்தால் அதை மற்றவர்கள் எப்படி புரிந்து, அவர் மிக நன்றாக பணியாற்றுவாரே, அவர் அப்படி சொன்ன பொழுது கூட அதை எவ்வளவு விரைவாக தெரிய வேண்டும் அல்லவா? மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் உங்களை போர்த்தி கொண்டு எந்த விஷயத்தையும் வெளியில் விடவில்லை என்றால் எப்படி மற்றவர்கள் உங்களை பார்த்து பேசி பழகி புரிந்து இவருக்கு இதை செய்யலாம் என்று சொல்ல முடியும்? சிறிது யோசனை செய்து வாருங்கள். அதாவது மற்றவர்கள் பார்வையில் நீங்கள் தென்பட வேண்டும். உத்திகளோடு இணைந்த தொடர்புகள், சரியான நேரம் மற்றும் வடிவமைத்தல் ஆகியன முக்கிய காரணிகளாக இருக்கின்றன. இவற்றில் கடின உழைப்பு முக்கியமான நபர்களின் பார்வையில் சென்று சேர வேண்டும். முக்கியமான நபர்கள், ஹூ மேட்டர்ஸ், அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் ஏதேனும் ஒரு பணி உயர்வு வருகிறது, வெளிநாடு செல்ல வேண்டும், எப்படி தெரியும்? உங்களுடைய சாதனைகளை தெரிந்தால் தானே அவர்கள் செய்ய முடியும். மேலும் சரியான நேரம் என்பது வாய்ப்பு ஜன்னல்களை திறக்கும் போது உங்கள் முகம் அங்கே தெரிய வேண்டும். வாய்ப்பு ஜன்னல்கள் திறக்கும் போது உங்கள் முகம் அங்கு தெரிய வேண்டும். அதை போல நீங்கள் இருந்தால் சரி. மற்றவர்கள் வியாபார மதிப்புகளை உங்கள் பங்களிப்பை வைத்து எடை போடுகிறார்கள். வியாபார மதிப்பு வேறு, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை சிறப்பாக காட்டுவது வேறு. வெற்றியை சுருக்கமாக வேகமாக பதிவு செய்யுங்கள். குழு கூட்டங்களில் கருத்துக்களை துணிவு மற்றும் தெளிவோடு எடுத்து கூறுங்கள். பணிகளை நிறுவன வளர்ச்சியோடு